வசனமா தரிசனமா அதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுல எது முக்கியம்? என்ன பிரதர் சொல்றீங்க? ரெண்டுமே முக்கியம் தானே? ஆஃப்கோர்ஸ் ரெண்டுமே முக்கியம்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்ப நான் சொல்ல போகிற சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆக முழுசா இந்த வீடியோவை பாருங்க. இதன் மூலமாய் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண நான் விரும்புகிறேன். என்ன அப்படி? வசனமா தரிசனமா? இதை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை நமக்கு ரொம்ப பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன உவமை அது? லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த உவமை இருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உவமைங்க. ஐஸ்வர்யவான் லாசரு. இதுல என்ன இருக்கு பிரதர்? முதல்ல அது ஊமையே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு நடந்த சம்பவம். சரி விடுங்க, அது நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி, ஊமையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சத்தியத்தை விளக்க விரும்புகிறார். எப்பொழுதுமே அவர் பயன்படுத்தக்கூடிய உவமைகள், சிறு சிறு கதைகள், இவைகள் எல்லாமே அவர் சொல்ல வர்ற கருத்தை எளிதாக விளங்கிக் கொள்ளுவதற்காக அவர் பயன்படுத்தக்கூடியவைகள். அப்படி இந்த ஐஸ்வர்யவான் லாசரு உவமையில அவர் என்ன சொல்ல வருகிறார்னு சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா வசனமா தரிசனமாங்கிறதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிங்க. அவர் அந்த உவமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஐஸ்வர்யான்னு ஒருத்தர் இருந்தா, லாசருன்னு ஒருத்தர் இருந்தாப்பா. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. திடீர்னு ஒருத்தன் பரலோகம் போயிட்டான், ஒருத்தன் நரகம் போயிட்டான். பரலோகத்துல ஆபிரகாமின் மடியிலே அவன் இருக்கிறான். அப்ப 2 பேத்துக்குள்ள ஒரு அங்க கான்வர்சேஷன் நடக்குது, பேசிக்கிறாங்க. நரகத்துல இருக்கிறவன் சொல்லுகிறான், ஐயா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, அங்க இருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இங்க இருந்து அவங்க கிட்ட பேசுறாங்க, இல்ல 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 இல்ல, இங்க இருந்து யாரும் அங்கேயும் போக முடியாது, அங்க இருந்து யாரும் இங்க வர முடியாது, நீ இந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அடுத்துதான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஆண்டவர் சொல்ல வந்த கருத்து இங்கதான் இருக்கு. இதை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த ஊமை அல்லது இந்த ஒரு சம்பவத்தையே அவர் சொல்லுகிறார். அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், அப்ப நரகம் உண்மைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பா. ஓ, நரகம் உண்மையாவே இருக்கா? இந்த நரகம் உண்மை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னுடைய சகோதரர்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதை நம்பாம இருக்கிறாங்க. அவங்களும் நம்பணும். அதுக்காக ஆபிரகாமை நீங்க என்ன செய்யணும்? லாசருவை அவங்க கிட்ட அனுப்புங்க, அப்ப அவங்க நம்புவாங்க. உடனே இங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதை மட்டும் உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உண்மையிலே ஒரு ஆத்ம பாரத்தோடு இருக்கிற ஒரு நபர்ன்னு நினைக்கிறேங்க. நான் நரகத்துக்கு வந்துட்டேன், எங்க சகோதரனாவது நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நபரா இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோமா? இன்னைக்கு பிரச்சனையே சகோதரர்களுக்குள்ளதான். சொத்து சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டைன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். என்ன சொல்ல வர்றாரு? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. மோசேயும் தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாங்க? அவங்கதான் எப்பயே செத்து போயிட்டாங்களே. என்ன சொல்ல வர்றாருன்னா, மோசேயினுடைய ஆகமங்கள், தீர்க்கதரிசன ஆகமங்கள், பைபிள்னு சொல்ல வர்றாரு. வேதம் அவர்களுக்கு இருக்கிறது. லாசரு போய் சொல்லி அவங்க நரகம் இருக்குன்னு சொல்லி அவங்க நம்பணுங்கிறது இல்ல, வேதம் அவர்களுக்கு இருக்கு. அதே தானே வேதமும் போதிக்கிறது, அது அவங்களுக்கு போதும்பா அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்துதான் உண்மையாவே சத்தியம் இருக்கு பாருங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அப்படி அல்ல. என்னது? மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இந்த ஐஸ்வர்யவானுடைய பார்வையின் பிரகாரம் மோசே எழுதி கொடுத்த வசனத்தினாலேயோ தீர்க்க தரிசனிகளினாலேயோ அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க, ஏன்னா நம்ப மாட்டாங்க. அப்ப எப்ப நம்புவாங்க? அவங்க செத்தவன் ஒருத்தன் எந்திரிச்சு போய் சொன்னா, உண்மையிலே நரகம் இருக்குப்பா, நான் நரகத்திலிருந்து வர்றேன், நான் பரலோகத்திலிருந்து வர்றேன், ஒண்ணு இருக்கு, இப்ப நீ நம்புறியான்னு ஒருத்தன் போய் சொன்னா அவங்க நம்புவாங்க. அதனால அனுப்புங்க. கரெக்ட் தானே? ஏன்னா யாருமே பரலோகத்தை பார்த்தது இல்லை, யாருமே நரகத்தையும் பார்த்தது இல்லை. இப்படி ஒருத்தர் பார்த்துட்டு வந்தவர், அங்க போய் பார்த்துட்டு வந்தவர் சொன்னா ஜனங்கள் நம்புவாங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான்.
ஆனா இயேசு கிறிஸ்து கடைசியில என்ன சொல்லி இந்த ஊமையை முடிக்கிறார் பாருங்க. 31வது வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். தேவனுடைய திட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த வேத வசனத்துக்கு ஒருத்தன் செவி கொடுக்கலன்னு சொன்னா, இந்த வேத வசனத்தை ஒருத்தன் நம்பலன்னு சொன்னா, செத்தவன் ஒருத்தன் எந்திரிச்சு போய் சொன்னாலும், பரலோகத்தில் இருக்கிற யாராவது போய் சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுகிறார். இந்த யூதர்களுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல ரொம்ப தெளிவா எழுதுகிறார். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாங்கன்னா, அடையாளம், எனக்கு ஏதாவது அடையாளம் காமிச்சா நான் நம்புவேன். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க வசனத்தை நம்புறீங்களா, தரிசனத்தை நம்புறீங்களா? சில வேளைகளிலே கர்த்தர் தன்னுடைய வசனத்தை உறுதிப்படுத்த தரிசனங்களை தர முடியும், நான் மறுக்கவில்லை. ஆனால் வசனத்தை நம்பாத ஒருவருக்கு ஆண்டவர் எந்த தரிசனத்தினாலும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். இன்றைக்கு சிலர், நாங்கள் பரலோகம் போனோம், நாங்க நரகம் போய் பார்த்துட்டு வந்தோம், அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பரலோகத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போறாரு, ரோஜாப்பூ வாசம் அடித்தது, இந்த பக்கம் தண்ணீர்கள் இருந்தது, அதுல குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அப்பதான் அவங்க நம்புவாங்கன்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனத்திலே நரகத்தை பற்றியும் பரலோகத்தை குறித்தும் தெளிவாக இருக்கிறது, ரட்சிப்பை குறித்து தெளிவாக இருக்கு. இதையெல்லாம் நம்பலன்னு சொன்னா பரலோகத்தை நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லவா நம்ப போறாங்க? ஒண்ணு தெரியுங்களா? இப்படி ஜனங்கள் நம்பணுங்கிறதுக்காக ஆண்டவர் பரலோகத்துக்குலாம் நம்மளை கூட்டிட்டு போய் காமிச்சு இதை போய் ஜனங்களுக்கு சொல்லுன்னுலாம் சொல்லி செயல்படுத்த மாட்டாருங்க. தயவு செய்து யாரும் இப்படி எல்லாம் சொன்னா நம்பாதீங்க. அவங்களுக்கு வேண்டுமானாலும் அதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அப்படி இருக்கலாம். யாரு நான் பரலோகம் போய் பார்த்தேன், நான் நரகம் போய் பார்த்தேன் இப்படி எல்லாம் சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. நமக்கு வேதவசனம் இருக்குன்னு நம்புங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தரிசனம் தரிசனம் தரிசனம். எனக்கு ஏதாவது தரிசனம் கிடைத்து விடாதா? நான் கேட்கிறேன், நாம தரிசித்து நடக்கிறவங்களா விசுவாசித்து நடக்கிறவங்களான்னு நான் கேட்கிறேன். ஆண்டவரே, உங்களை நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, விசுவாசத்தினாலே நாம பார்க்கிறோம். காணாமல் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் எனக்கு தரிசனம் தந்தாலும் சரிங்க, தராவிட்டாலும் சரிங்க, நான் விசுவாசத்திலே அவரை தரிசித்து நடந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி நான் இருக்கிறேன், எனக்காக ஜெபிங்க, என்னை பத்தி ஆண்டவர் உங்களுக்கு என்ன தரிசனம் சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. உண்மையிலே சொல்ல போனா, இன்றைக்கு விசுவாசிகள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தரிசனமா பார்த்துட்டு அதன்படி நடக்கிறதற்கு பிரியப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விசுவாசத்துல நடங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கரத்தை தேவன் பற்றி இருக்கிறார், நான் அதை பற்றி கொண்டு போவேன், அவ்வளவுதாங்க. இன்றைக்கு நீங்க தரிசனத்தை முக்கியமா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, வசனத்தை நம்பர் 1 வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வசனத்தில தேவன் பேசிய வார்த்தைகள் இருக்கும் பொழுது அந்த வசனத்தை தள்ளிட்டு ஆண்டவரே நீர் பேசும், தரிசனத்துல பேசுன்னு சொல்லுவது அவரையே அவமானப்படுத்துவது. முதல்ல வசனத்துக்கே நீங்க செவி கொடுக்கறது இல்ல, வசனத்தை கேட்பதில்லை, அப்புறம் போய் இந்த வசனம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, புதுசா எனக்கு ஏதாவது தரிசனம் கொடுங்கன்னு சொல்லி நிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல தேவன் பேசிய வசனத்துல நாம இரவும் பகலும் தியானமா இருக்கலாம். அது நமக்கு தரிசனமா இன்றைக்கு தெரிவதே இல்லை. அதனாலதான் நிறைய இடங்கள்ல போய் எனக்கு ஏதாவது ஆண்டவர் என்னை குறித்து உங்களுக்கு தரிசனம் சொல்லி இருக்கிறாரா? சில போதகர்களும் அதுல விழுந்து போயிட்டாங்க. இப்படி கேட்க கேட்க கடைசியில என்ன ஆகும்? டெம்டிங், சோதிக்கப்பட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி வச்சிடுறது. ஆனா ஏன்ட்ட அந்த மாதிரி கேட்கறவங்க கிட்ட ஒரே பதில் தான், பிரதர் உங்களை பற்றி ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன தரிசனம்? நீங்க பைபிளே வாசிக்கிறது இல்லைங்கிற ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒருட்டு அப்படியே தான் சொல்லிட்டேன் நான். இப்படிதான் என்கிட்ட கேட்டாரு, பிரதர் என்னை பற்றி என்ன தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரு? நீங்க பைபிளே வாசிக்கிறது இல்லைன்னு சொன்னாருங்க. எப்படி பிரதர் கரெக்டா சொல்லி இருக்கிறாரு? இப்படி நீங்க தரிசனம் தரிசனம் கேட்க வர்றீங்க பாத்தீங்களா, அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னு சொல்லி. அப்படியே வாசிச்சாலும் இந்த சங்கீதத்தையும் நீதிமொழிகளை மட்டும் வாசிக்கிறது, எதையும் தியானிப்பதில்லை. வசனம் மாற்றப்படாதது, ஆனால் தரிசனங்கள் வசனத்தை கொண்டு ஆராயப்பட வேண்டியது. தரிசனத்துல நிறைய பொய் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், எச்சரிக்கை. வசனத்துல பொய் இல்லை, அது முழுமையானது, அது நிறைவானது, அது மாற்றப்பட முடியாதது.
தரிசனத்தை யாராவது ஒருவர் பார்த்துட்டு வந்து எப்படி வேண்டுமானாலும் பேச முடியும். வசனத்தை யாரும் மாத்தி பேச முடியாது. வசனத்துல சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான். இந்த வசனத்திற்கு செவி கொடுக்காதவன் எவ்வளவு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், வானத்திலிருந்து என்ன நடந்தாலும் சரி, ஒருத்தன் செத்து போனவன் எந்திரிச்சு போய் நின்னாலும் சரி, நம்ப மாட்டாங்க. அதனால தரிசனத்தை நான் மட்டுப்படுத்தவில்லை. ஆனால் வேத வசனத்தை விட தரிசனத்தை உயர்த்தி வைத்து வேத வசனத்தை மட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நான் கேட்டேன், வசனமா தரிசனமான்னு கேட்டேன்.